பேர் ஜோதி, திருச்சியில தான். ஓகே. ஸோ என்னோட நேட்டிவ் வந்து காரைக்குடி. பிரபுக்காக தான் ஓட்டு போட்டோம். அந்த திருப்பத்தூர் தொகுதி தான் என்னது. நான் வந்து திருச்சியில ஒர்க் பண்றதுனால திருப்பத்தூர் தொகுதியில தான் அந்த ஒரு ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல, என்னோட ஓட்டா தான் இருக்கும் நான் கெஸ் பண்றேன். ஏன்னா ஒரு 2 ஹார்ஸ் நின்னுட்டு கால் வலிக்க அந்த ஒரு ஓட்டுக்காக நான் திருப்பத்தூர் தொகுதியில அவர் ஜெயிக்கணும்னு போய் ஓட்டு போட்டேன். அந்த ஒரு ஓட்டு என்னோட சொல்லும்போது ஐ அம் சோ ஹாப்பி டு see you. சூப்பர். இன்னைக்கு முதல்வரை பார்த்துருக்கீங்க, எப்படி இருந்துச்சு? அவரோட ஸ்பீச் எப்படி இருந்தது? ஆக்சுவலி அவர் வந்து ஃபீமேலுக்காக நிறைய இப்போ நடந்த சம்பவத்தை வச்சு அவர் பேசுவார்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ எல்லாத்தையும் தாண்டி ஃபீமேலுக்கு நிறைய ப்ரொடக்ஷன் கொடுக்கணும், அந்த சிங்கப்பெண் படை கொண்டு வருவாங்க, அமல்படுத்துவாங்கன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் வீக் வருதுன்ட்டாரு. கண்டிப்பாக அதை சொல்லியிருக்காரு. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் when we want girls more protected more than boys because even I am working midnightல 3 மணிக்கு 2 மணிக்கு 1 மணிக்கு ஒர்க் பண்ண போறேன். ஸோ அந்த டைம்ல போகும்போது அண்ணா சிஎம்ல இருக்காரு, ஸோ அண்ணா ஆட்சியில் இருக்கனால எந்த தப்பும் நடக்காது அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கோம். சிறப்பு. இன்னும் இருந்தாலும் இவ்வளவு விஷயங்களையும் மீறி நன்றி சொல்ல வந்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க அவரோட செயல்பாடுகளா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்? we never expect these lines. ஏன்னா எந்த ஒரு தொகுதியிலையும் ஜெயிச்சவங்க யாருமே வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் கொடுக்கறதுக்காக வரவே மாட்டாங்க. இது வந்து ஒரு அரசியல் இது பார்க்காம ஒரு நெவர் எக்ஸ்பெக்டிங். இட்ஸ் லைக் அ கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸ்.